ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவை லைனிங்கை ரெண்டாம் அடித்து தான் நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரியே வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு லென்த் நான் 3.5 இன்ச் வச்சுக்கிறேன். 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிட்டு இதை கிராஸாக லைன் போட்டு இதை கட் பண்ணிடுவோம். இதை கிராஸாக லைன் போட்டு நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த கோட்டு மேலே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்த உடனே நம்ம சாரீ கிளாத்தில் நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை போட்டு நம்ம எவ்வளோ தையலுக்கு ஒசரம் விட்டுருக்கோமோ அந்த தையலை அடித்து இந்த முக்கோணத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டே வந்தீங்கன்னா மேலே கரெக்டாக இருக்கும். அதை எப்படி இப்போ கரெக்டாக முக்கோணமாக திருப்பி கொண்டு நம்ம கீழே எவ்வளோ தையலுக்கு ஒசரிட்டு இருக்கோமோ அதை திருப்பி தையல் அடிச்சுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக தையல் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த சென்டரில் இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்தோடனே நம்ம அதில் ஒரு சின்ன சின்ன கட் சென்டரில் ஒரு அர்க்கட் போட்டுக்கலாம். அர்க்கட் போட்டுருங்க. கரெக்டாக அந்த தையலில் படாமல் ஒரு அர்க்கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல லேசாக ஒரு கட் கொடுத்துக்கிறேன், ஏன்னா திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ நம்ம அதை அப்படியே திருப்பி வைக்கலாம். திருப்புற வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. இதை இப்போ அப்படியே கரெக்டாக கையை வச்சு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அது ஷார்ப்பாக வந்துடும். இப்போ நம்ம அதில் படிமான தையல் போட போகிறோம். படிமான தையல கரெக்டாக லைனிங்லாம் எடுத்து விட்டு கரெக்டாக போடுங்க பொறுமையாக. நான் 1/4 இன்ச்சில் போட்டுக்கிறேன் படிமான தையல். முக்கோணத்து மேலேயும் போட்டுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்தோடனே இப்போ நான் ஸ்டோன் லேஸ் கொடுக்குறேன். ஸ்டோன் லேஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்கள் பொறுமையாக அந்த நடுவுலையே தையல் போட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீக்கு மட்டும்தான் வைக்கிறேன், ஃபுல்லாக இதுக்கும் வைக்கல. வீக்கு மட்டும் வச்சுக்கிறேன். இந்த டிசைனே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்டோனை கட் பண்ணி இந்தாண்ட சைடு வச்சிங்க, கட் பண்ணாமல் வைக்க முடியாது. இந்த மாதிரி வச்சு கரெக்டான இதில் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தோடனே இப்போ ஒரு நாட் ஒரு 5 இன்ச்சு ஒரு 6 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்து அதில் நான் சின்னதாக ஒரு நாட் செய்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி நாட் செஞ்சீங்க. இந்த மாதிரி எடுத்து இப்போ நாட் திருப்புற கம்பி ஆன்லைனில் விற்கிது. நம்ம உங்கள் ஊரில் ஏதோ கடை இருந்துச்சுன்னா அங்கே வாங்கி நாட் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த கிளாத்தில் இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த நாட்டை நம்ம 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அதில் ஒரு மணி கோத்துக்கிறேன். இது நம்ம டைலரிங் பொருள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த கடையிலே கேட்டிங்கன்னா சின்ன மணி, அந்த மணியை நான் கோத்து அதை மடித்து ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கஸ்டமருக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் கட்டி கொடுக்காம. இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிக்கிட்டு முடிச்சு போட்டு மேலே ஒரு மணி வச்சுட்டோன்னா நமக்கு ஸ்லீவ் டிசைன் ரெடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்லீவ் டிசைனோட ஃபினிஷிங்கை நீங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் ஸ்லீவ் ஃபினிஷிங். ஃபுல் ஜாக்கெட்டோட வியூவும் பாருங்க. பேக்குக்கு ஸ்டோன் வச்சுருக்கோம். பேக்கில் ஸ்டோன் வச்சுட்டு இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கீழே நாட்டில் பெரிய மணி குஞ்சா வச்சுருக்கோம். இதுதான் ஃபினிஷிங். ஸ்டோன் லேஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கான ரேட் நான் வாங்கினது 500 ரூபாய். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வாங்கணுமோ அவ்வளோ வாங்கிக்கிங்க. 500 ரேட் வாங்கினேன் நான். இது ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த சைடு மட்டும் ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன். இந்த சைடு சாரீ மறைச்சிருன்றதுனால நாங்கள் எந்த ஸ்டோன் வைக்கல. நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கலாம். இதான் கை டிசைன் பாருங்க. வச்சதுக்கப்புறம் நான் அதில் கொஞ்சம் பீட்ஸ் ஆட் பண்ணி கோத்துருக்கேன். இப்போ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.